ராசிபுரம் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மர்மமான முறையில் பள்ளி கழிவறையில் உயிரிழப்பு. பிரேத பரிசோதனைக்காக மாணவனின் உடல் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் LIC பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது மகன் கவின்ராஜ். இவருக்கு வயது 14. புதுப்பாளையம் சாலையில் உள்ள சிவானந்தா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் மாணவன் வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளிக்கு சென்ற மாணவன் சிறிது நேரத்திலேயே வகுப்பறையிலிருந்து கழிவறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. மாணவன் நீண்ட நேரமாக வகுப்பறைக்கு வராத நிலையில் சக மாணவன் கழிவறையில் சென்று பார்த்தபோது மாணவன் மயங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கழிவறையில் மயங்கி கிடந்த மாணவனை ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மாணவர் உயிரிழந்த தகவலை ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் பெற்றோர் மற்றும் உறவினருக்கு தகவல் தெரிவிக்கவே உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு சூழ்ந்தனர். 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் சூழ்ந்ததால் மாணவனை பார்க்க அனுமதிக்க வேண்டுமென காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக காவல்துறையினர் மாணவனை பார்க்க அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு பழைய பேருந்து நிலையம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மாணவனின் உடல் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மாணவனின் தந்தை பிரகாஷ் வெளியூரில் இருப்பதால் மாணவரின் உடல் பிரேத பரிசோதனை நாளைதான் நடைபெறும் என உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். பையன் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு கூப்பிட்டாங்க. காலைல நல்லா சாப்பிட்டு தான் போனோம். ஆனால் எதனால் இப்படி ஆனதுன்னு தெரியல. ஆனால் பையனுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லைங்க. ஆனால் இறந்துட்டான்னு சொல்கிறேன். மயக்கம் போட்டு விழுந்த பையன் எப்படி இறந்து போகும்?